அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெவினா டேவிட். நான் ஷாலினி நாராயணன். நான் இந்துமதி வேலு. துவான்கோ பயனூன் ஆசிரியர் கல்வி வளாக தமிழ் ஆய்வியல் துறை கீழ் நிகழவிருக்கும் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் புத்தாக்கம் எனும் பட்டறைக்காக இவ்வளாகத்தில் பயிலும் பயிற்சி ஆசிரியர்களான நாங்கள் மூவரும் சேர்ந்து 2 செயலிகளின் துணை கொண்டும் மறுபயனீட்டு செய்யக்கூடிய பொருட்களின் துணை கொண்டும் 3 வகையான ஆக்ககரமான பயிற்று துணை பொருட்களை தயாரித்துள்ளோம். இதோ உங்களுக்காக. எங்களது முதல் பயிற்று துணை பொருளானது மூவ்லி எனும் செயலியின் துணை கொண்டு தயாரிக்கப்பட்ட காணொளியாகும். இச்செயலியை நாம் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரில் இருந்தோ நமது கணினியில் அல்லது கைத்திறன் பேசிகளிலும் கூட பதிவிறக்கம் செய்து காணொளிகளை உருவாக்கிடலாம். இச்செயலி நமக்கு பல்வகையான வசதிகளை தரக்கூடியதாகும். அதில் மிக முக்கியமான வசதி என்னவென்றால், நாம் தமிழ் சொற்களை அதன் வடிவம் மாறாது தட்டச்சு செய்து நமது காணொளிகளில் உட்புகுத்திட முடியும். இதனை தவிர்த்து மோஷன் கிராஃபிக்ஸ், கிளிப், இமோஜி, உணர்ச்சி சித்திரம், அசைவூட்டம் அனிமேஷன், அசைவூட்ட கதாபாத்திரங்கள் அனிமேஷன் கேரக்டர்ஸ், டூடல் மார்க்கர் போன்ற பல்வகையான வசதிகளின் துணை கொண்டு நாம் தரமான பொருத்தமான ஒரு காணொளியை தயாரிக்க முடிகின்றது. அது மட்டுமல்லாது இக்கால மாணவர்களுக்கு ஏற்றவாறு நாம் காணொளிகளை தயாரித்து தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் மிக எளிதான முறையில் நாம் சேர்த்திட முடியும். ஆக இச்செயலியின் துணை கொண்டு நாங்கள் மூவரும் சேர்ந்து செய்த காணொளியை அடுத்து காண்போம். வணக்கம் மாணவர்களே, இன்றைய தலைப்பானது மரபுத்தொடர். முதலாவதாக என்ன மரபுத்தொடர் என்று பார்ப்போமா? அள்ளி இறைத்தல். அள்ளி இறைத்தல் என்றால் என்ன என்பதனை அடுத்து காண்போம் மாணவர்களே. அளவுக்கு மேல் செலவழித்தல் என்பதே அள்ளி இறைத்தல் ஆகும். எடுத்துக்காட்டாக, பணத்தை அள்ளி இறைக்காமல் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்த மரபுத்தொடரை பார்ப்போம். அறக்க பறக்க. அறக்க பறக்க என்றால் என்ன மாணவர்களே? அவசரமும் பதற்றமும். எடுத்துக்காட்டாக, பள்ளிக்கு நேரமாகிவிட்டதால் பாலன் அறக்க பறக்க கிளம்பினான். அடுத்து கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் என்றால் என்ன என்பதை தொடர்ந்து காண்போம் மாணவர்களே. பிறருடைய கவனத்திலிருந்து தப்பித்து போய்விடுதல் தான் கம்பி நீட்டுதல். உதாரணமாக, திருடன் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு கம்பி நீட்டி விட்டான். அடுத்ததாக ஆரப்போடுதல். ஆரப்போடுதல் என்றால் என்ன? இப்போது காண்போம். ஒரு செயலை காலந்தாழ்த்தி செய்தலே ஆரப்போடுதல் ஆகும். எடுத்துக்காட்டாக, அமுதன் எந்த செயலையும் உடனே செய்யாமல் ஆரப்போடுதல் தவறு என்று உணர்ந்தான். அடுத்த மரபுத்தொடர் அள்ளி விடுதல். அள்ளி விடுதல் என்றால் என்ன? இப்போது காண்போம். அள்ளி விடுதல் என்பது ஒன்றை மிகைப்படுத்தி கூறுதலாகும். எடுத்துக்காட்டாக, ஏழ்மையான செழியன் தன்னிடம் பணம் இருப்பதாக அள்ளிவிட்டான். அடுத்ததாக ஏட்டுச் சுரக்காய். இந்த மரபுத்தொடர் என்ன பொருளை குறிக்கின்றது? இப்போது பார்ப்போம். நடைமுறைக்கு பயன்படாத அறிவையே ஏட்டு சுரைக்காய் என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, வெறும் ஏட்டு சுரைக்காயாக இருந்த மலர்வழிக்கு நடைமுறை வாழ்வில் பயன்படாது. இன்று என்னென்ன மரபுத்தொடர்களை நாம் இன்று பயின்றோம் மாணவர்களே? ஒன்றாவதாக அள்ளி இறைத்தல், இரண்டாவது அறக்க பறக்க, மூன்றாவது கம்பி நீட்டுதல், நான்காவது ஆரப்போடுதல், ஐந்தாவது அள்ளி விடுதல், இறுதியாக 6வது மரபுத்தொடர் ஏட்டு சுரக்காய். நன்றி மாணவர்களே. இன்றைய பாடம் உங்கள் எல்லோருக்கும் புரியும் என்ற நம்பிக்கையுடன் இப்பாடத்தை முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாங்கள் தயாரித்த இரண்டாவது பயிற்சி துணை பொருளானது மூவி மேக்கர் எனும் செயலியின் துணை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். இச்செயலியானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுப்பித்து தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய செயலியாகும். இச்செயலியை நாம் கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் தட்டச்சு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இச்செயலியின் மூலம் நாம் அசைவூட்ட கதாபாத்திரம், அதாவது மிருகங்கள், பிராணிகள், பூக்கள் போன்றவற்றை இணைத்து குரல் பதிவு, அதாவது தமிழிலே நம்மளுடைய குரல் பதிவை நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதை தவிர்த்து பின்னணி பாடல்களையும் நாம் பதிவேற்றம் செய்து கொண்டு இக்காணொலியை நாம் தயாரிக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு கதையை வாய்மொழியாக சொல்லாமல் அதை காட்சிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஆர்வமாகவும் ஈர்ப்பாகவும் அமைவதற்கு இச்செயலி பெரிதும் துணை புரிகின்றது. ஆக இச்செயலியை கொண்டு தயாரிக்கப்பட்ட காணொலியை நாம் காண்போம். குளவி, யானை, கரடி மூவரும் மாலை பொழுதில் கலந்துரையாடி கொண்டிருந்தன. பறந்து உடம்பெல்லாம் வலிக்கிறது. எனக்கு நடந்து நடந்து வலிக்கிறது குளவியே. என்ன செய்வது? எல்லாம் நம் நேரம். சரி, ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாங்க, சற்று ஓய்வெடுப்போம். அதுவும் சரிதான். புலம்பி என்ன இருக்கிறது? வாங்க போய் ஓய்வெடுக்கலாம். அங்கே பார், நரி யார் வீட்டிலேயோ திருடிக் கொண்டிருக்கின்றது. ஐயோ, ஆமாம், நரியே ஓடாதே. ஐயோ, நம்மை பார்த்து விட்டார்கள் போலிருக்கு. இங்கிருந்து ஓடிவிடுவோம். நாம் சத்தம் போட்டு கத்திவிட்டோம், அதனால தப்பித்து போய்விட்டது. அமைதியாக சென்றிருந்தால் பிடித்திருக்கலாம். இப்போது நம் பார்வையிலிருந்து நழுவி விட்டான். சரி விடுங்க, அடுத்த தடவை மாட்டாமலையா போகும். அதுவும் உண்மைதான். சரி வாங்க, நாங்க ஓய்வெடுக்க போலாம். இப்போ ஈயும் சிங்கமும் வீட்டின் முன் சந்தித்து கலந்துரையாடும் காட்சி. சிங்கம், சிங்கம், வா, நமக்கு குதிரை கொடுத்த வேலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. சிங்கம், சிங்கம். ஆமாம், ஆனால் வேலைகள் எல்லாம் ஒரு நாளிலே செய்து விடலாம். கவலைப்படாதே. நீ என்ன இப்படி சொல்கிறாய்? 2 நாள் செய்தால் கூட முடிக்க முடியாது. ஐயோ, நான் சொல்வதை கேள். இன்று போய் நன்றாக வீட்டில் ஓய்வு எடு. நாளை செய்யலாம். சிங்கம், ஒரு வேலையை அவ்வப்போது செய்து முடித்தால் சிரமம் இருக்காது. கால் தாழ்த்தி போடாமல் செய்வோம், வா. புரிஞ்சுக்கோயி, எனக்கு தலையெல்லாம் வலிக்கிறது. நாம் உடனே வேலையை செய்யலாம், ஆனால் நாளை செய்வோமே. சரி சரி சிங்கம், நீ போய் உன் உடல் நலத்தை பார்த்துக்கோ. நாளை செய்வோம். ஐயா, ஜாலி, தப்பித்து விட்டோமே. நம்ம போய் தூங்குவோம் முதல்ல. இந்த சிங்கத்துக்கு இதே ஒரு வேலையா போச்சு. காலந்தாழ்த்தியே எல்லா வேலையும் செய்யறது. பசு, குருவி, முதலாளி மூவரும் பட்டணத்தில் உரையாடும் காட்சி.
எப்படி இருக்கிறாய்? நான் நலம். நீ நலமா? ஆம், நான் நலமாக உள்ளேன். வேலை பளுவினால் சரியாக உன்னிடம் பேசவே முடியவில்லை. அதுவும் சரிதான். அவ்வளவு வேலை முதலாளி கொடுத்துள்ளார். ஆமாம், நேற்று தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒரு வேலை கொடுத்தாரே, அது செய்து விட்டாயா நீ? எங்க, எனக்கு தொழில்நுட்பத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. திடீரென்று இவர்கள் உரையாடியதை கேட்ட முதலாளி உடனே அவ்விடத்திற்கு வந்தார். பசு, நடைமுறைக்கு பயன்படாத அறிவு இருந்தால் இப்படிதான் சிக்கல் எதிர்கொள்வாய் பார்த்தாயா? வேலையை ஒழுங்காக முடிக்கவில்லை. குருவியை பார்த்து கற்றுக்கொள். மன்னித்து விடுங்கள் முதலாளி, நான் குருவியுடன் கற்றுக்கொண்டு வேலையை முடித்து விடுவேன். சரி சரி, வேலை நடக்கட்டும். இனிய காலை பொழுதில் யானையும் கரடியும் உரையாடிக் கொண்டிருந்தனர். எங்கே? காலை 8 மணிக்கு யானையை வரச் சொன்னேனே, இன்னும் காணவில்லை. இதோ வந்துவிட்டேன். நடந்து வந்ததால் சற்று தாமதமாகிவிட்டது. அதனால்தான். மன்னித்து விடு கரடியே. பரவாயில்லை. சரி வா, நாம் பேரங்காடிக்கு சென்று இன்று நமக்கு கருட்டு தலைவர் கொடுத்த மாத ஊழியத்தை செலவு பண்ணுவோம். ஆம், வா போகலாம். வங்கிக்கு சென்று மொத்த பணத்தையும் எடுத்து நமக்கு பிடித்ததை வாங்குவோம். ஆம், உடை, உணவு, கண்ணாடி, விளையாட்டு பொருள் என்று அனைத்தும் வாங்குவோம். நேரத்தை கடத்தாமல் பேரங்காடி திறப்பதற்கு முன்பே அங்கு சென்று நிற்போம். ஆம், போலாம் போலாம். பணத்தை முடிக்கிறோம், சந்தோஷமாக இருப்போம். வா போகலாம். சரி வா, நடப்போம். குளிர்காலத்தில் குழவியும் பட்டாம்பூச்சியும் உரையாடிக் கொண்டிருந்தன. வணக்கம் பட்டாம்பூச்சி, நலமாக உள்ளீரா? ஐயையோ, வந்துருச்சா இது? சும்மாவே உன்னை மிகப்படுத்தி சொல்லும். இப்ப என்ன பண்ண போகுதோ? சரி பார்ப்போம். ஆம் குழவியே, எனக்கு என்ன, நான் நலமாக தான் உள்ளேன். நீயும் நலமாக இருப்பாய் என்று நினைக்கின்றேன். ஆமா ஆமா, எனக்கு என்ன, நேற்றுதான் பேரங்காடிக்கு சென்று புதிய தொலைபேசி வாங்கினேன், அழகான சட்டை கூட வாங்கினேன். போச்சு, சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஆமாவா? எப்படி அவ்வளவு பணம் கிடைத்தது? என்கிட்ட இல்லாத பணமா? அம்மா 2000 வெள்ளி கொடுத்தாங்க எனக்கு. 2000-ஆ? பரவாயில்லையே, இத வேற நான் நம்பணும். ஆமா, பாவம், நீதான் அதே உடை அதே சட்டைன்னு பழைய சட்டையே போட்டுட்டு இருக்க. சரி சரி, தூரத்துல யானை வர்ற மாதிரி இருக்கு, அதுக்கிட்டையும் நான் போய் புதுசா என்ன வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்றேன். ஐயோ, இதுவே ஒரு பொழப்பா போச்சு குழவிக்கு. சரி குழவியே, பார்த்து போயிட்டு வா. அப்பாடா, நம்ம தப்பிச்சோம். ஒரு விஷயத்த மிகப்படுத்தி சொல்றதே குழவிக்கு ஒரு வேலையா போச்சு. அப்பப்பப்பப்பப்பா. சீதா என்கிற பெண்ணும் நரியும் உரையாடிக் கொண்டிருந்தனர்.
நேரமாகி விட்டது, சீக்கிரம் வா போகலாம். வந்துட்டேன் சீதா, நீ ஏன் பதற்றமாகவே இருக்கிறாய்? ஆமாம், தலைக்கு மேல வேலை இருக்கு, அதிகமா பேசாமல் வேகமா நடந்து வா. என்னால் இவ்வளவு வேகமாகத்தான் நடக்க முடியும். ஐயோ, இந்த நரிய வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவசரம் சீதாக்கு. நிறைய எல்லாம் பொருளும் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் அங்க வந்துட்டு இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்லாத. ஐயோ, உன் அவசரத்துக்கு நான் இதை மறந்து கூட யோசிக்க முடியல. வா முதல்ல போகலாம், அத நேரமாகி விட்டதுல. சரி சரி போலாம், சீக்கிரம். மூன்றாவது பயிற்றுத்துணை பொருளானது டாட் பெட்டி. இதனை தயாரிக்க நாங்கள் வீட்டில் உள்ள மறுபயனீடு செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தயாரித்துள்ளோம். டாட் பெட்டி விளையாட்டு முறையை மையப்படுத்தியும் கற்றல் கற்பித்தலுக்கு மிகவும் பொருத்தமான பயிற்றுத்துணை பொருளாகவும் அமைகிறது. டாட் பெட்டி பற்றிய கூடுதல் தகவல்களை நாம் அடுத்து காண்போம். இதற்கு முன்பு நாம் 2 காணொளிகளை பார்த்திருப்போம். அவ்விரண்டு காணொளிகளும் தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி உருவாக்கியதாகும். இப்பொழுது மூன்றாவது பயிற்றுத்துணை பொருளாக நாங்கள் மூவரும் இணைந்து நாங்களே உருவாக்கிய ஒரு பயிற்றுத்துணை பொருளை பார்க்க போகிறோம். இப்பயிற்றுத்துணை பொருள் பெயரானது டாட் பெட்டியாகும். டாட் என்ற விளையாட்டை இதற்கு முன்பு நாம் விளையாடியிருப்போம். அவ்விளையாட்டின் நோக்கமானது அம்புக்குறியை பயன்படுத்தி மதிப்பெண்களை குறிவைத்து அடித்த பிறகு அதில் கிடைக்கப்பெறும் மதிப்பெண்களே அவர்களுக்கு புள்ளியாகும். ஆனால் நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டியானது கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஆசிரியர் அன்றைய பாட தலைப்பிற்கு மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியவையாகும். அவ்வகையில் நாங்கள் சில கூறுகளை இணைத்துள்ளோம். முதலாவதாக நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டியில் கேள்விகள் அடங்கியிருக்கின்றன. 15 கேள்விகள் அடங்கியிருக்கின்றன. 15 கேள்விகளும் 3ஆம் ஆண்டிற்கான மரபு தொடரை மையப்படுத்தி அமைந்துள்ளது. தொடர்ந்து இதுவே நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டியாகும். இதில் 3 வர்ணங்கள் கொண்டிருக்கின்றன. முதலாவதாக நீல வர்ணம், பிறகு ஆரஞ்சு வர்ணம், இறுதியாக சிவப்பு வர்ணம். மூன்று வர்ணங்களும் அதற்குரிய பொருளே அடங்கியிருக்கின்றது. அவ்வகையில் பார்த்தோம் என்றால் நீல வர்ணம் 2 மதிப்பெண்ணையும், ஆரஞ்சு வர்ணம் 5 மதிப்பெண்ணையும், சிவப்பு வர்ணம் 10 மதிப்பெண்ணையும் அடங்கியிருக்கின்றது. இம்மதிப்பெண்ணை நாங்கள் இணைத்ததன் காரணம், மாணவர்கள் கேள்விகளுக்கான சரியான பதிலை கூறிய பிறகு ஆசிரியர் மாணவர்களுக்கு இம்மதிப்பெண்களை வழங்குவார்கள். ஆக பாட இறுதியில் மாணவர்கள் எந்த மாணவர்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைத்திருக்கிறதோ அம்மாணவருக்கு ஆசிரியர் பரிசு வழங்குவார். தொடர்ந்து இங்கு பார்த்தோம் என்றால் 15 எண் அட்டைகள் இருக்கின்றன. ஆக 15 எண் அட்டைகளும் ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கின்றது, 3 வர்ணங்களில் இருக்கின்றது. மீண்டும் பார்த்தோம் என்றால் நீலம், ஆரஞ்சு, சிவப்பு என்ற 3 வர்ணங்களில் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து டாட் விளையாட்டில் பார்த்தோம் என்றால் அம்புக்குறியை பயன்படுத்தி குறிவிட்டு சுடுவார்கள். ஆனால் நாங்கள் இங்கு புத்தாக்கமிக்க தாளால் செய்யப்பட்ட துப்பாக்கி ஒன்றை உருவாக்கின்றோம். ஆக மாணவர்கள் இதை பயன்படுத்தியே விளையாட்டில் குறிப்பார்த்து சுடுவார்கள். ஆக இச்செயல்முறையானது மாணவர்கள் கற்றல் கற்பித்தலில் இறுதியில் விளையாட்டின் மூலம் மேற்கொள்வார்கள். இதன் வழி மாணவர்கள் அன்றைய தலைப்பை கைவர பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. தொடர்ந்து
நாங்கள் ஒரு காணொளி உருவாக்கின்றோம். அதாவது எவ்வாறு கற்றல் கற்பித்தலின் போது ஆசிரியர் இந்நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அதை பார்ப்போம். பயன்படுத்தி எவ்வாறு வகுப்பறையில் ஆசிரியர் விளையாட்டு முறை மேற்கொள்கின்றனர் என்று பார்ப்போம். சரி, உங்களுக்கு எந்த எண்ணில் பட்டது? நீலவர்ணா அட்டை ஆசிரியர். அந்த எண் 15. சரி, 15வது எண்ணா? அதற்கான கேள்வி என்ன என்று பார்ப்போமா? சரி, கேள்வி நல்ல கூறுதலாக கேளுங்கள். ஒன்றை மிகைப்படுத்தி கூறுதல். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை மிகைப்படுத்தி கூறுதல். இப்பொருள் எந்த மரபு தொடரை சேரும்? அள்ளி விடுதல். அள்ளி விடுதலா? சரியாக சொல்கிறீர்களா? ஆமாம் ஆசிரியர். உறுதியாக சொல்கிறீர்கள். ஓகே, சரியாக கூறினீர்கள். நன்றி. உங்களுக்கான எத்தனாவது மதிப்பெண்கள்? நீல வர்ணம் என்றால் உங்களுக்கு மதிப்பெண்கள் 2. ஓகே, சரியாக கூறினீர்கள். நன்றி. சரி, இதுவே ஆசிரியர் கற்றல் கற்பித்தலின் போது பாட இறுதி வேளையில் விளையாட்டு முறையை மேற்கொள்ளலாம். எங்களின் டாட் பெட்டியை பயன்படுத்தி நாங்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்துவோம். தொடர்ந்து இந்த டாட் பெட்டியில் என்னென்ன அடங்கியிருக்கின்றன என்று பார்த்தால், முதன்மையாக டாட் பெட்டி அமைந்திருக்கும். பிறகு தாளால் செய்யப்பட்ட துப்பாக்கி, பின் கேள்வித்தாள். இதுவே முதன்மையான பொருட்களாகும். தொடர்ந்து இந்த டாட் பெட்டியை பயன்படுத்துவதன் மூலம் அன்று கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் என்ன பயன் அடைகிறார்கள், முக்கியமாக மாணவர்கள் என்ன பயன் அடைகிறார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். முதலாவதாக டாட் பெட்டியை பயன்படுத்துவதன் மூலம் ஆசிரியர் அன்றைய பாடத்தை மீட்டுணர செய்வதற்கு உதவுகிறது. ஆக மீட்டுணர்தல் என்பது கற்றல் கற்பித்தலில் ஒரு மிக முக்கியமான அங்கமாகும். அன்றைய பாடத்தை மாணவர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ஆசிரியர்கள் கேள்விகளை கேட்டு அன்றைய பாடத்தை மீட்டுணரலாம். ஆனால் நாங்கள் இங்கு டாட் பெட்டியை பயன்படுத்தி கேள்விகளை இவ்வாறு விளையாட்டின் மூலம் மாணவர்களிடம் கேட்டு அன்றைய பாடத்தை மீட்டுணர செய்கின்றோம். தொடர்ந்து மதிப்பெண்கள் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கின்றது. பொதுவாக கேள்விகள் ஆசிரியர் வகுப்பில் கேள்விகளை கேட்கும்போது உங்களுக்கு இத்தனை மதிப்பெண்கள் என்று கூற மாட்டார்கள். ஆனால் நாங்கள் தயாரித்த டாட் பெட்டியில் மதிப்பெண்கள் அடங்கியிருக்கின்றன. ஆக மாணவர்கள் விளையாட்டை தூண்டுவதற்கு மதிப்பெண்கள் உதவுகின்றது. தொடர்ந்து மாணவர்கள் இயல்பூக்கங்கள் வெளிப்படும். இயல்பூக்கங்கள் என்று கூறினாலே மாணவர்களுக்கு, அதாவது சிறு குழந்தைகளுக்கு இயல்பாகவே இயங்கக்கூடியது விளையாடுவது என்று கூறினாலே மாணவர்களுக்கு உற்சாகமும் ஆர்வமும் தூண்டும். அவ்வகையில் நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டி மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து ஆசிரியர் டாட் பெட்டியை மற்ற தலைப்புகளிலும் பயன்படுத்தலாம். ஆக நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டி அன்றைய ஆண்டு 3ற்கான மரபு தொடரை கற்றுக் கொடுப்பதற்கு மட்டுமல்லாது வேறு இலக்கண கூறுகளையும் புகுத்தி அன்றைய மாணவர்களை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தலாம். காட்டாக ஒருமை பன்மை என்று எடுத்துக்கொண்டோமானால் இதே பெட்டியை பயன்படுத்தி ஆசிரியர்கள் ஒருமை பன்மைக்கான கேள்விகளை தயாரித்து அன்றைய மதிப்பீட்டிற்கு இந்த பெட்டியை பயன்படுத்தலாம். ஆக ஆசிரியருக்கும் வேலை சுலபமாக ஆகிவிடுகின்றது. மேலும் ஆசிரியரின் துணையின்றி மாணவர்கள் விளையாட்டை மேற்கொள்ளலாம். ஆசிரியர் துணையின்றி என்று கூறும் பொழுது மாணவர்கள் சுயமாகவே இயங்குவதற்கு நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டி உதவுகிறது. அதாவது இந்த விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஆசிரியர் கற்றல் கற்பித்தலில் விதிமுறைகளை கூறியிருப்பார்கள். இவ்வாறு துவங்க வேண்டும், முதலில் என்ன செய்ய வேண்டும், இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பார்கள். அவ்வகையில் மாணவர்களாகவே குழு தலைவரை நியமித்து இப்போட்டியை மேற்கொள்ளலாம். அவ்வகையில் இது சுலபமாக அமைகிறது. மேலும் மாணவர் மைய கற்றலுக்கு சிறந்த பயிற்று துணை பொருளாகும். இன்று 21ஆம் நூற்றாண்டில் கற்றல் கற்பித்தலில் மாணவர் மைய கற்றல் கல்வி அமைச்சு எதிர்பார்க்கின்றது. ஆக ஆசிரியர்
மாணவர்களை உள்ளடக்கிய அணுகுமுறையை பயன்படுத்துவது முக்கியமாகும். அவ்வகையில் விளையாட்டு முறை மாணவர்கள் ஈடுபாட்டை அதிகரிக்க வாய்ப்பளிக்கின்றது. ஆக இப்பெட்டியை பயன்படுத்தி மாணவர்களாகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அத்தலைப்பை பற்றிய விளக்கம், அதாவது என்ன பொருள், என்ன மரபு தொடர், சூழல் எவ்வாறு உருவாக்குவது, வேறு கோணங்களில் இந்த விளையாட்டின் மூலம் மாணவர்கள் தங்களின் அந்த தலைப்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஆக நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டி ஒரு புத்தாக்க மிக்க பயிற்று துணை பொருளாக இன்று 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்தலுக்கேற்ப அமைந்துள்ளது என்பதை நாங்கள் கூற விரும்புகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த பயிற்று துணை பொருள் உருவாக்குவதற்கு சில சிக்கல்களை எதிர்நோக்கினோம். அவ்வகையில் முதல் சிக்கலானது கேள்விகளின் எண்ணிக்கை குறைவாகவே இணைக்க முடிந்தது. சற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்க கேள்விகளின் எண்ணிக்கை, அதாவது 15 எண் அட்டைகள் மட்டுமே அமைந்திருக்கின்றன. இந்த 18 எண் அட்டைகளை உள்ளடக்கிய கேள்விகள் மட்டுமே ஆசிரியர் தயாரித்திருப்பார். இருப்பினும் மேலும் பல கேள்விகளை கேட்பதற்கு ஆசிரியர் எண் அட்டைகளை மட்டுமே உருவாக்கினால் போதுமானது. உதாரணத்திற்கு இங்கு 15 எண் அட்டைகள் இருக்கின்றன. ஆசிரியர் மேலும் கேள்விகளை கேட்பதற்கு 15 தொடங்கி இன்னும் ஒரு 20 கேள்விகளை உருவாக்கலாம். ஆக முடிந்த மாணவர்கள் 1வது கேள்வியை முடித்து விட்டனர் என்றால் இந்த 1வது எண்ணை எடுத்துவிட்டு 16வது எண் அட்டையை வைக்கலாம். ஆக இவ்வாறு செய்வதன் மூலம் ஆசிரியர் மேலும் பல கேள்விகளையும் மாணவர்களுக்கு தெளிவையும் வெளிப்படுத்த உதவுகிறது. தொடர்ந்து வேலைப்பளு அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் திட்டமிட்டு செயல்பட்டதால் டாட் பெட்டியை எளிதில் தயாரிக்க முடிந்தது. அதாவது வேலைப்பளு என்று கூறினாலே ஆசிரியர் கேள்வி தயாரிக்க வேண்டும், பெட்டியை உருவாக்க வேண்டும், எண் அட்டைகளை உருவாக்க வேண்டும். இருப்பினும் திட்டமிட்டு செயல்பட்டதால் நாங்கள் இச்சிக்கலை எதிர்கொண்டோம். ஆக நாங்கள் உருவாக்கிய டாட் பெட்டி மற்றும் 2 காணொளிகளும் புத்தாக்கம் மிக்க பயிற்று துணை பொருளாக அமைந்தது என்று நாங்கள் இங்கு கூற விரும்புகிறோம். ஆக இதுவே நாங்கள் உருவாக்கிய பயிற்று துணை பொருளாகும். நன்றி. ஆம் நேயர்களே, இதுவே நாங்கள் தயாரித்த 3 பயிற்று துணை பொருள்களாகும். மூவிழி மற்றும் மூவி மேக்கர் செயலிகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட காணொளிகள், பிறகு 3வதாக டாட் பெட்டி. ஆக எங்களது இந்த காணொளி பதிவின் மூலம் தங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைத்திருக்க கூடும் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.